ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா. இப்படியெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா, ஐயோ இவங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுது. அப்படிதான் எனக்கு தோணுது. அதனால பொறுங்க பாஸ், வருவாங்க, முறையா வருவாங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடியை கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் ஒவ்வொரு விஜயும் பூத்து பூத்தா காலையிலே வந்து நிப்பாங்க பாருங்க. அன்னைக்கு தெரியும் பாருங்க, ஏண்டா இந்த விஜய கூப்பிட்டோம்னு. ஸோ இப்படி பேசினா உடனே இவரு நான் சினிமாவா இது அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருவாங்க. நான் சினிமா விட்டாலும் நீங்கள் சினிமா விட மாட்டேங்கிறீங்களேப்பா. அப்புறம் இன்னொரு ரீசெண்டாக அந்த ஒரு விஷயம் போயிட்டுருக்குல்ல, இந்த கருத்து கணிப்பு அதில் நிறைய பேர் உண்மையான கருத்து கணிப்புலாம் சொல்கிறாங்க. அதையும் நான் தப்பு சொல்லலை. சில பேர் கடுப்பில் விட்ட கணிப்பாகவும் இருக்குது, அதையும் நான் தப்பு சொல்லலை. இந்த கடுப்பில் விட்ட கணிப்பாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, ஒவ்வொரு ஊராக தெருவாக வீடு வீடாக போய் நீங்கள் அந்த கருத்து கணிப்பு எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு வீட்லேயும் டிவிக்கு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு அது ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னா ரப்பர் வச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறுபடியும் முதல்லேருந்து எடுத்து பாருங்கள், அதே ரிசல்ட் தான் வரும்.